அத்தியாயம் 16. அங்கு உடைந்து நொறுங்கியது அவள் ஆசைப்பட்டு வாங்கிய அந்த தாஜ்மஹால் மட்டுமல்ல, அவளின் இதயமும் தான். அவள் கைகள் இரண்டும் நடுக்கம் கொள்ள அங்கு அவள் கண்ட காட்சியில் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றாள். அந்த கொட்டும் அடைமழையில் இடி மின்னல்களுக்கு நடுவே கையில் கத்தியோடு நின்று கொண்டிருந்த தமிழ் பின்னே 10 பேர் அடியாள் போல நின்று கொண்டிருக்க, அவன் முன்னே இருந்தவனை கையில் வைத்திருந்த கத்தியால் சதக் சதக் என்று குத்தினான். பெண்ணவள் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்தாள். அவள் பார்ப்பது உண்மைதானா? அவள் கண்களை அவளாலே நம்ப முடியவில்லை. ஒரு மாதிரி கண்களை துடைத்துக் கொண்டு பார்த்தவள் அவசரமாக அந்த போனை எடுத்து அதை மறைந்து நின்று வீடியோ எடுத்தாள். அது அவன்தானே, அவனேதான். தமிழ்தான் ஏதோ வெறிபிடித்தவனைப் போல கையில் வைத்திருந்த கத்தி கொண்டு முன்னே இருந்தவனை சதக் சதக் என்று குத்தி கொன்றது மட்டுமில்லாமல் இன்னொருவனை கடைப்பாறையால் அடித்தே கொன்றான், ஆத்திரம் பொங்க கத்தியபடி. நான் எவனை கொன்னா உங்களுக்கு என்னடா வந்தது? வீடியோ எடுத்து போலீஸ்ல குடுப்பீங்களா? இப்போ உங்களையே மொத்தமா அனுப்பி வைக்க போறேன். எவன் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்க போறான்? சாவுங்கடா! வெறி பிடித்தவனைப் போல கத்தியவன் அவர்கள் சாகும் வரை விடாமல் அடித்தான். இதையெல்லாம் பார்த்து ஆடிப்போன அருவி அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க உறைந்து போய் நின்றவள், அந்த கொட்டும் மழையில் நனைந்தபடி கால் போன போக்கில் நடந்து வந்தவள் வீட்டுக்கு வந்து அந்த ஷவ்வரில் நின்றாள். அந்த தண்ணீருடன் சேர்ந்து அவள் கண்ணீரும் கரைந்தது. அவன் நல்லவன். ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்காதவன் என்று அவள் நம்பியிருக்க, அவன் இத்தனை பெரிய கொலைகாரன் என்று தெரியாமல் போய்விட்டது அவளுக்கு. ஒரு பெரிய கொலைக்கார அரக்கனிடம் இத்தனை நாட்கள் பழகியிருந்தது மட்டும் இல்லாமல், அவனை உயிருக்கு உயிராக நேசித்து இருக்கிறோம். ஒரு மாதிரி அவளுக்கு உடலெல்லாம் நடுக்கம் கொண்டது. இப்பொழுது கூட அவளால் இந்த காட்சியை மறக்க முடியவில்லை. ஒரு சிறிய உயிரை கொல்லுவது கூட பாவம். கஷ்டப்பட்டு அந்த உயிரை காப்பாற்றும் டாக்டர் அவள். ஆனால் அவனோ கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் அப்படியே இருவரையும் துடிக்க துடிக்க அவள் கண் முன்னே கொன்று விட்டான். இன்னும் அவள் உடல் நடுக்கம் குறையவே இல்லை. வடிவேல் காமெடி தான் இதற்கு சரியாக இருக்கும். இவ்வளவு நேரம் நல்லவ மாதிரி நடிச்சிட்டானே. அப்படித்தான் இத்தனை நாட்கள் அவனை நம்பிவிட்டாள் பெண்ணவள். மாறன் வந்து கதவை தட்டினான். அம்மோ, என்னடா பண்ற? இப்ப எதுக்கு மறுபடியும் குளிச்ச? சரி, நேரம் ஆயிடுச்சு, கிளம்பு, ஸ்டேஷன் போக வேணாமா? அருவி அண்ணனை அணைத்து கொண்டாள். அவள் உடல் ஒரு மாதிரி நடுக்கம் கொண்டது. என்னடா, ஏன் உடம்பு நடுங்குது? உடம்பு சரியில்லையா? அவள் இல்லை என்பதைப் போல தலை ஆட்டினாள். அப்புறம் என்னடா? அண்ணா, நான் பேசாம உன் கூடவே இருந்துடவா? அண்ணனை விட்டு இருக்க போறோன்னு பயமா இருக்கா? கவலைப்படாத, ஒரு போன் மட்டும் பண்ணு. அண்ணா எங்க இருந்தாலும் உன்னை பார்க்க ஓடி வந்துருவேன். சரி, நேரம் ஆயிடுச்சு, வா. அவன் அவசரமாக அவளை ஸ்டேஷன் அழைத்து கொண்டு செல்ல, போகும் வழியெங்கும் அவளுக்கு அந்த சம்பவம் மட்டும்தான் கண் முன்னால் வந்து சென்றது. அவளுக்காக அவளின் நண்பர்கள் அங்கு காத்து கொண்டிருந்தார்கள். அம்மோ, இரு, நான் போய் தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த பக்கம் மாறன் சென்றதும் அவள் நண்பர்கள் அவளை சூழ்ந்து கொண்டார்கள். ஹே, வாட் ஹேப்பன்? தமிழ் சார பாத்தியா? அவர் என்ன சொன்னார்? அருவி கோபமாக அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். இனிமே அவனை சாரு மோரன் சொன்ன உன்னை கொன்னுருவேன். ஆக்ரோஷமாக சொன்னவளை பார்த்து அவள் நண்பர்கள் கொஞ்சம் வினோதமாக விழித்தார்கள். ஏனாச்சு இவளுக்கு? அன்னைக்கு அவனை மரியாதையா தான் பேசணும்னு இவதான் சொன்னா. இன்னைக்கு என்னன்னா மரியாதை ஏன் பேசுறன்னு அடிக்கிறா? ஒன்னும் புரியலையே. ஒருவேளை அவன் நம்ம அருவி லவ்வ ரிஜெக்ட் பண்ணிட்டானோ? அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். நான் அவனை நல்லவன் நம்பி மோச போயிட்டேன்டா. நான் ரொம்ப பெரிய முட்டாளா இருந்துட்டேன். நம்ம நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது. நாங்க எங்கடி நினைச்சோம், நீதான் அவன் நல்லவன் வல்லவன் நாளும் தெரிஞ்சவன் சொல்லி அவனுக்கு கம்பெனி முத்திர குத்தி சுத்திட்டு இருந்த. சரி, அப்படி என்னதான் ஆச்சு? அருவி எதுவும் பேசாமல் அவள் போனில் அவள் எடுத்த வீடியோவை அப்படியே அவர்களுக்கு போட்டு காட்ட, அவ்வளவுதான். அத்தனை பேர் முகத்திலும் அல்லு இல்லை. ஒரு மாதிரி மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தார்கள். இது இது இதென்னடி? தமிழா இப்படி வெறி பிடிச்சவ மாதிரி அடிச்சே கொள்றான்? அருவியின் தலை கோபத்துடன் ஆமா என்பதனைப் போல ஆடியது. இவ்ளோ நாள் நல்லவ மாதிரி நடிச்சிருக்கான். நானும் அதை நம்பிட்டேன். என்னையவே ஏமாத்திட்டான். எனக்கு ஒரு மாதிரி இன்னும் கை நடுக்க போகவே இல்ல. அவள் நண்பர்களுக்கு கவலையாக இருந்தது. அவர்களுக்கு தெரியும், இது அருவியின் முதல் காதல். எத்தனையோ பேர் அவள் மீது காதல் என சுற்றிய போதும் திரும்பி பார்த்திடாதவள் அவன் ஒருத்தனை மட்டும்தான் இத்தனை தூரம் நேசித்தாள். ஏ அருவி, இப்படி பண்ணுவோமா? பேசாம நம்மையே இந்த வீடியோ அனுப்பி போலீஸ்ல அவனை மாட்டி விடக்கூடாது. டேவிட்டை முறைத்து பார்த்தாள் அருவி. ஏய், உன் காதலனா இருந்தாலும் கூட அவன் 2 பேரை அடிச்சே கொன்னு இருக்கான். அதுக்காக தான் சொன்னேன். வி ஆர் டாக்டர்ஸ். இதெல்லாம் தப்புடி. இங்க பாரு, காதல்னாவே இருந்தாலும் கல்யாணம் பண்ண புருஷனா இருந்தாலும் தப்பு பண்ணா அதை தட்டி கேட்கறவ தான் அந்த அருவி. ஆனா இவன் அவங்க 2 பேரையும் எதுக்கு அடிச்சான் தெரியுமா? அவங்க 2 பேரும் தான் இவன் இதுக்கு முன்னாடி பண்ண கொலையவே வீடியோ எடுத்து சாட்சி சொல்ல போயிருக்காங்க. அதனாலதான் இந்த நிலைமை. எனக்கு என்ன பத்தி கவலை கிடையாது.
ஆனா இதனால என் அண்ணாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதான் என் பயம். என் அண்ணன உங்கள நம்பி தான் விட்டுட்டு போறேன். அவன பத்திரமா பாத்துக்கோங்க. அப்ப அந்த தமிழ் அப்படியே விடலான்னு சொல்றியா? அப்படியே விடணும்னு சொல்லல. ஆனா இப்ப வேணான்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல. எனக்கு டைம் கொஞ்சம் வேணும். அவன ரொம்ப லவ் பண்ணிட்டேன். அதனால என்னால இத ஏத்துக்கவே முடியல. ஒரு மாதிரி வலிக்குது. மறக்க முடியல அவன. ஏய் அருவி! முட்டாள் மாரி பேசாத. அவன் ஒரு கொலகாரன். அது புரியுது. ஆனா அது இந்த மானகெட்ட மனசுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும். அப்ப அவன மறந்துருவியாடி? கெவின் நக்கலாக கேட்டான். எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் லவ். அவ்ளோ சீக்கிரம் முடியுமான்னு தெரியல. ஆனா கண்டிப்பா மறக்கணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மாறன் வருவதைக் கண்டு அவர்கள் அமைதியானார்கள். அதே நேரம் சரியாக அவள் எண்ணுக்கு தமிழிடமிருந்து அழைப்பு வர, பெண்ணவள் முகத்தில் அப்படி ஒரு ஷாக். என்னடி ஆச்சு? அவன் தான் கால் பண்றான். ஒரு மாதிரி பதட்டமாக சொன்னாள். எப்பொழுது தமிழ் எண்ணில் இருந்து அழைப்பு வந்தாலும் தாமரையாக மலர்ந்து போகும் அவள் முகம் இப்பொழுது பயத்தில் மாறியது. இதில் மாறன் வேறு அவள் பக்கத்தில் வந்து விட்டான். இப்ப என்னடா பண்றது? அவள் முகத்தில் மெல்ல வியர்வை துளிகள் அரும்பிவிட அந்த போனை இறுக்கமாக பிடித்தாள். நல்ல வேளை போன் கட்டாகி விட்டது. அப்பாடி! பெருமூச்சு விட்டாள். இப்ப எதுக்குடி இவன் கால் பண்றான்? நான் தானே போன் பண்ணி வர சொன்னேன். அதான் கால் பண்றான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பதட்டமாகத்தான் சொன்னாள். எனக்கு என்னமோ நீ வந்தத பாத்திருப்பான்னு தான் தோணுது. அதனாலதான் கால் பண்றான்னு தோணுது. போச்சு. அவன் கொலை பண்ணத நீ பார்த்தத அவன் பார்த்திருப்பான். உன்னை தேடி வரப்போறான்டி. அவளே பயத்தில் இருந்தாள். இதில் டேவிட் வேறு இன்னும் அவளை பயமுறுத்திக் கொண்டிருந்தான். டேய், உன் வாயில வசம்ப வச்சு தேய்க்க. நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காதா? ஏன்டா நீ வேற? அம்மோ, இந்தா இந்த வாட்டர் பாட்டில வச்சுக்கோ. ட்ரெயின்ல பார்த்து போணும். சரியா? பெண்ணவள் சிறு கடினப்பட்ட புன்னகையுடன் தலையாட்டினாள். சரி அம்மோ, அப்புறம்? மாறன் எதையோ சொல்ல வரும் பொழுது மீண்டும் தமிழிடமிருந்து அருவிக்கு போன் வர பெண்ணவள் பதட்டமாக அண்ணனை நிமிர்ந்து பார்த்தாள். போன்ல யாரம்மோ? மாறன் தங்கையை கேள்வியாக பார்த்தான். அ அது வ வந்து அ வ் அது என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினாள் பெண்ணவள். ஃப்ரெண்டு, எங்க கூட படிச்ச ஃப்ரெண்டு தான் அண்ணா. முந்திக் கொண்டு பதில் சொன்னான் விக்கி. அப்படியா? அப்ப ஃபோன் எடுத்து பேசு அம்மு. நீ ஊருக்கு போறேன்னு தெரிஞ்சுதான் கால் பண்றாங்க போல இருக்கு. என்னன்னு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசு. ட்ரெயின் வேற வரப்போகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. நான் ஊருக்கு போய் பேசிக்கிறேன். அவளும் சமாளிக்க நினைத்தாள். தமிழிடம் பேசும் எண்ணம் அவளுக்கு இல்லை. அந்த தைரியமும் இல்லை. தப்புடா. உன்கிட்ட எத்தன முறை சொல்லிருக்கேன். யாரு ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசணும். நீ இப்ப டாக்டர் வேற. அவங்களுக்கு என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். அவாய்ட் பண்ணாத. எடுத்து பேசு. அவன் உறுதியாக சொன்னதைக் கேட்டு பெண்ணவள் தயக்கமாக தன் நண்பர்களை பார்த்தாள். அவர்களோ வேறு வழி இல்லாமல் எடுத்து பேசு என்பதனைப் போல சைகை செய்தார்கள். அதனால் நடுங்கும் கைகளுடன் அந்த போனை அட்டெண்ட் பண்ணி காதில் வைத்தாள் அருவி. அந்த பக்கம் அதே இனிமையான மயக்கும் குரல். "ஹனி." அவனின் அழைப்பு இதற்கு முன்பு எல்லாம் அவளுக்கு இனிமையாக இருந்தது. ஆனால் ஏனோ இப்பொழுது நாராசமாக இருந்தது. அத்தனை நடிப்பு. நடித்தே ஏமாற்றியிருக்கிறான். அதை நம்பி அவளும் ஏமாந்து இருக்கிறாள். ம். இந்த பக்கம் இவள் சத்தமில்லாமல் முணுமுணுத்துக் கொண்டாள். எங்க இருக்க? உனக்காக தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஹனி. என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்ன. அதுவும் முக்கியமான விஷயமா? இனிக்க இனிக்க பேசினான். சற்று முன் அவள் பார்த்தவனுக்கும் இப்பொழுது பேசும் அவன் குரலுக்கும் நிறைய மாற்றம் இருந்தது. அது வந்து நான் வீட்ல இருக்கேன் என்று அவள் சொல்லி முடிக்கவில்லை. அந்த பக்கம் ட்ரெயின் சத்தம் அவனுக்கு தெளிவாக கேட்டது. அவள் உதட்டை கடித்துக் கொண்டாள். ஸ்டேஷன்ல இருக்கியா ஹனி? சரியாக கேட்டான். மூச்சு இழுத்து விட்டவள் ஆமா என்றாள். ஸ்டேஷன்ல தான் இருக்கேன். எங்க போற? என்கிட்ட சொல்லவே இல்ல. ஒரு முக்கியமான விஷயமா போறேன். வந்ததும் சொல்றேன். நான் ஃபோன் பண்ற வரைக்கும் கால் பண்ண வேணாம். தைரியத்தை ஒன்று திரட்டி பேசினாள். ஏன் ஹனி? அப்படித்தான். கோபமாக சொல்ல வந்தவளுக்கு ஒருவித பயத்தில் அப்படித்தான். அது மென்மையாகத்தான் வந்தது. சரி வெயிட் பண்றேன். நீ கால் பண்ற வரைக்கும். உன்னை பார்க்கவும் தான். நானும் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் வைத்து பேசினான். வைக்கிறேன். ஃபோனை வைக்க போனாள். ஹனி ஒரு நிமிஷம். இவள் இங்கு பதறினாள். யூ ஐ ரியலி மிஸ் யூ. இப்பொழுதுதான் இவளுக்கு மூச்சே வந்தது. நீ சொல்ல மாட்டியா ஹனி? அவன் இனிக்க இனிக்க பேசுவதுதான் இன்னும் அவளுக்கு கடுப்பாக இருந்தது. இனிமே உன்னை பார்க்கவே கூடாதுன்னு அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். மனதிற்குள் எண்ணிக்கொண்டவள் வெளியே மிஸ் யூ சொல்லி போனை அணைத்தவளுக்கு அந்த கடைக்கண்ணில் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. தங்கை பிரிய மனமில்லாமல் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அனுப்பி வைத்த மாறன் இனி அவளை பார்ப்பதே பெரிய பாடு என்பதை அப்பொழுது அறிந்திருக்க மாட்டான். இத்தனை நாளில் பெரிய கஷ்டம் எதுவும் பார்த்திடாத பெண்ணவள் இனி அவள் வாழ்வில் கஷ்டத்தை மட்டும்தான் பார்க்கப் போகிறாள்.
என்பதை அருவியும் அறிந்திருக்க மாட்டாள். கிராமத்தை நோக்கி மனதில் பல கஷ்டங்களோடும் எதிர்பார்ப்புடனும் அவள் பயணம் தொடர்ந்தது. அத்தியாயம் 17. கலைந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டை போட்டபடி தன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு ட்ரெயினில் இருந்து கம்பியை பிடித்தபடி பசுமை படர்ந்து கிடந்த அந்த கிராமத்தை பார்த்தவள் இதழில் ஒரு சிறு புன்னகையுடன் அந்த காலான்பட்டியில் காலை வைக்கும் நேரம் மூச்சு வாங்க இரு வாலிபர்கள் அந்த பக்கம் வேக எட்டுக்களுடன் ஓடுவதை கண்டாள். எதுக்கு இப்படி ஓடுறாங்க? தலையை செலுப்பிக் கொண்டவள் ட்ரெயினில் இருந்து இறங்கி நின்றதும் அவளை பிக்கப் பண்ணி செல்வதற்கு ஒரு இளம் வாலிபன் ஒருத்தன் அந்த பக்கம் நிற்பதை கண்டாள். ஹாய், யூ ஆர் தேனருவி? அவன் கேள்வியாக பார்க்க அருவி தலையாட்டினாள். ஃபைன், ஐ எம் கதிர். நானும் உங்கள மாதிரி ட்ரைனிங் தான் வந்திருக்கேன். வாங்க. அவள் பேக்கை வாங்கினான். இட்ஸ் ஓகே மிஸ்டர், நான் பாத்துக்கிறேன். நீ வா போன்னு பேசலாம் அருவி. நம்ம 2 பேரும் ட்ரெயினி தான். இன்னும் 1 இயர் ஒன்னா தான் டிராவல் பண்ண போறோம். ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? அருவி தலையசைப்புடன் அந்த பேக்கை அவனிடம் கொடுத்தாள். கார் எடுத்துட்டு வந்தேன், கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன். வா அருவி. கார் யார் கொடுத்து விட்டது? யாரும் கொடுக்கல, என்னோட கார் தான். நான் வரும்போதே கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே. நல்ல வேலை, அந்த பிசாஸ் கூட தனியா இருக்கணும்னு பயந்துட்டேன். இன்னொரு பொண்ணு வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மூச்சே வந்தது. பிசாசா? ஆ, நம்மள மாதிரி இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. சரியான பட்டிக்காடு. என்ன டார்ச்சர் பண்ணிட்டா 2 நாளா. நம்ம 3 பேரும் மட்டும்தான் அந்த ட்ரைனிங் வந்திருக்கோம். ஒரு சீஃப் டாக்டர் இருக்காரு. அப்புறம் இன்னொரு லேடி டாக்டரும் ஒரு ஜென்ஸும் இருக்காரு. அவ்வளவுதான். சின்ன ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் நர்ஸ் இருக்காங்க. கம்பவுண்டர் ஒருத்தர். இருவரும் காரில் வந்து அமர்ந்தார்கள். அருவே, இந்த ஊர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனால கவனமா இரு. அவன் ஏன் அப்படி சொன்னான் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனாலும் பெண்ணவள் தலையாட்டி வைத்தாள். நான் ஸ்டேஷன்ல பார்த்தேன். 2 பேரும் மூச்சு வாங்க ஓடி வந்தாங்க. அது ஆரம்பம் மட்டும்தான். அதான் கவனமா இருன்னு சொன்னேன். எனக்கே 2 நாள் ஆச்சு நார்மலாக. பேசியபடி அவர்கள் வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். இதான் ஹாஸ்பிட்டல். சார பாத்துட்டு போயிடலாம் வா. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளே நடந்து சென்றால் அருவி சுற்றி முற்றிலும் பார்த்தபடி. கதிர் சத்தம் கேட்டு அந்த நரைத்த முடியுடன் சற்று வயதான டாக்டர் ஒருவர் இவர்களை நோக்கி வந்தார். நீதான் அருவியாமா? எஸ் டாக்டர். ஓகே, நாளைக்கு தான் உனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது. சோ இப்ப ஐயா வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிரு. கதிர் உன்னை கூட்டிட்டு போவான். கிராமம் தான் ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைச்சா அதுக்கு இங்க வேலையே கிடையாது. ரொம்ப ஒர்க் இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா நேரமும் ரெடியா இருக்கணும். அவள் தலை சரி என்பதை போல ஆடியது. குட். கதிர் கூட்டிட்டு போ. கதிர், சீஃப் ஏதோ ஐயா வீடுன்னு சொன்னாரே, எனக்கு புரியல. வா சொல்ற அருவி. இன்ஃபேக்ட் இந்த ஊருக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் பண்ணது கிடையாது. இங்க இருக்க ஹாஸ்பிட்டல், காலேஜ், ஸ்கூல் எல்லாமே இங்க இருக்க பெரிய வீட்டு குடும்பம் தான் கட்டுனாங்க. ஓஹோ. துரசிங் ஐயா, அவர்தான் இந்த ஊருக்கு எல்லாமேன்னு சொல்றாங்க. சுற்று வட்டாரத்துல அவங்க தான் பெரிய ஆள் போல. அவர்தான் எல்லாமே கட்டியிருக்காரு. இந்த ஊருக்குள்ள புதுசா ஒரு ஆள் வந்தாலும் உடனே தகவல் போயிருமா. அது மட்டும் இல்லாம யாரு வந்தாலும் அவங்கள போய் பார்க்கணுமா. பெண்ணவள் உதடு வளைத்துக் கொண்டாள். இப்ப நம்மளும் அங்கேதான் போறோம். அவர்கிட்ட பணிவா பேசருவி. அவர்கள் கார் அந்த பெரிய கேட்டின் வெளியே நின்றது. இறங்கருவி. இருவரும் அந்த காரிலிருந்து இறங்கி உள்ளே நடந்தார்கள். கேட்டில் இருந்து வீட்டுக்குள் செல்லவே சில நிமிடங்கள் ஆகும் போல. அவ்வளவு தூரம் பெரிய தார் சாலை போல போட்டு சுற்றியும் பூக்களும் மரங்களும் பூத்து குலுங்க அந்த வெள்ளை மாளிகை போன்றிருந்த பெரிய வீட்டை அண்ணாந்து கூட பார்க்க முடியாதது போல அப்படி இருந்தது. அதை கொஞ்சம் பிரமிப்புடன் பார்த்தபடி சென்றவர்கள் செருப்பை எல்லாம் கழட்டிவிட்டு காலை கழுவி வீட்டுக்குள் சென்றார்கள். இவர்கள் அந்த பக்கம் நடந்து செல்லும் பொழுதே அங்கு பயில்வான் போல சிலர் நடமாடி கொண்டிருந்ததை அருவி கவனித்தாள். வாசலில் கூட இருவர் கைகளை கட்டிக்கொண்டு பீமன் போல உடல்வாகுடன் நின்று கொண்டிருந்தார்கள். யார் நீங்க? அவர்கள் இருவரையும் தடுத்து நிறுத்தினார்கள். நாங்க டாக்டர்ஸ், ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். சரி, உள்ள போய் உட்காருங்க, ஐயா வருவாங்க. கதிர் அவளை உள்ளே அழைத்துக் கொண்டு சென்றான். அந்த வீட்டின் முன்பே ஒரு பெரிய புலியையும் மானையும் அடித்து அந்த தோலை மாட்டி வைத்திருந்தார்கள். அதுபோக இன்னும் பழங்காலத்து பொருட்கள், புகைப்படங்கள் என்று அந்த வீடெங்கும் நிரம்பி இருக்க, அதையெல்லாம் ஒருவித ஆச்சரியத்துடன் இவர்கள் இருவரும் பார்த்து கொண்டிருக்க, டப் டப் என்ற காலடி சத்தம் கேட்டு இருவரும் பார்க்க, அங்கு தலையெங்கும் நரைமுடியுடனும் தாடியும் மீசையும் கூட நரைத்து போயிருக்க, 70 துவக்கத்திலிருந்த ஒரு பெரியவர் ஒருத்தர் இன்னும் கம்பீரம் குறையாமல் நடந்து வர, அவரை பார்த்ததும் 2 பேரும் எழுந்து நின்றார்கள். இவர்தான் நான் சொன்ன துரசிங்க ஐயா. அவள் காதில் முணுமுணுத்தான் கதிர். ஏனோ தெரியவில்லை, பெண்ணவளுக்கு அவரை பார்க்கும் பொழுது இதற்கு முன் அவரை எங்கோ பார்த்தது போலவே தோன்றியது. அதனால் ஒருவித பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். உட்காருங்க. சிறு தலையசைப்புடன் அந்த பெரிய மர நாற்காலியில் அமர்ந்தார் அவர். ஐயா, இவங்கதான் அருவி. புதுசா ட்ரைனிங் வந்திருக்காங்க. சிங்கம் பார்வை இப்பொழுது அவரை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்த பெண்ணவள் பக்கம் சென்றது. உன் பேர் என்னம்மா? அருவி, தேனருவி.
அவளுக்கு மட்டுமல்ல, சிங்கத்துக்கு கூட அவளை இதற்கு முன் எங்கோ பார்த்து பழக்கப்பட்ட முகம் போலவே இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயாவது பார்த்துருக்கேனா என்ன? நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரேன். சோ சான்ஸ் இல்ல சார். ஆ, தாடியை தடவிக் கொண்டார். என்னமோ தெரியலம்மா. இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தோணுது. உன் அம்மா அப்பா? பெண்ணவள் ஒரு மாதிரி சிரித்துக் கொண்டாள். எனக்கு எல்லாமே என் அண்ணா தான் சார். அவங்க நான் சின்ன பொண்ணா இருந்தபோதே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. சரிம்மா, கவலைப்படாத. எங்கள எல்லாரையும் உனக்கு சொந்த மாதிரி நினைச்சுக்கோ. இந்த ஊரே பாசக்காரங்க. எல்லாரும் உனக்கு சொந்தம்னு நினைச்சுக்கோ. உனக்கு என்ன வேணாலும் தயங்காம கேளு. கணக்கு. ஐயா! சற்று நடுத்தர வயது உள்ளவர் ஓடி வந்து நின்றார். பசங்க என்ன கேட்டாலும் பார்த்து பண்ணி கொடு. சரிங்கய்யா, பவ்யமாக சொன்னார். சரிம்மா, இருந்து சாப்பிட்டு போங்க. சிறு தலையசைப்புடன் சொன்னவர் அங்கிருந்து கிளம்பி சென்றார். எனக்கும் இதுக்கு முன்னாடி அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் தோணுது. பழக்கப்பட்ட முகம் மாதிரியே தோணுது. உனக்கு பேரண்ட்ஸ் இல்லையா அருவி? ஒரு மாதிரி கேட்டான் கதிர். இவ்ளோ சீன் எல்லாம் வேணாம். ஜஸ்ட் நார்மலா கேளு. பழகி போயிடுச்சு கதிர். சரி வா, நம்ம சாப்பிட போலாம். ஐயா வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். இருவரும் அந்த வராண்டா பக்கம் செல்ல, அங்கு இருவருக்கும் இலை போட்டு தங்க ஆபரணம் பூட்டி இருந்த ஒருத்தர் அவர்களுக்கு உணவு பரிமாறினார். அருவி அவரையே பார்த்து கொண்டிருந்தார். என்னம்மா அப்படி பாக்குற? சாப்பிடு. புன்னகை முகத்துடன் சொன்னவர்தான் அழகி. அவர்தான் இந்த வீட்டின் இளைய மருமகள். இவங்க யாரு? இவங்க தான் அந்த வீட்டோட 2வது மருமக. ஓஹோ, வேற யாரெல்லாம் இருக்கா? நீ சாப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். இங்க சாப்பிடும்போது பேசக்கூடாது, திட்டுவாங்க. அதனால் வாயை மூடிக்கொண்டு அமைதியாக உண்டவள் நடக்கும் அனைத்தையும் கவனிக்க தவறவில்லை. ஒரு வழியாக உண்டு முடித்து வெளியே வந்ததும் கதிர் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லத் துவங்கினான். துரசிங்க ஐயா தான் வீட்டுக்கு மூத்தவரு. அவங்க மனைவி தவறிட்டாங்க போல. அவருக்கு 2 பையன், 1 பொண்ணு. அப்புறம் ஒரு தம்பி பையன். ஐயாவோட மூத்த பையன் வேலன். அவர் மனைவி தவறிட்டதா சொல்றாங்க. அவரோட ஒரே பையன்தான் பாரிவேந்தன். 2வது பையன் குமரன். அவங்க ஒய்ஃப் தான் நீ இப்ப பார்த்த அழகி. அவங்களுக்கு அழகான ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. பேரு கனிமொழி. தம்பி பையன் தான் சேந்தன். அவங்க மனைவி குயில். கொஞ்சம் கோவக்காரங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, எழில். இதுல இந்த மூத்த பேரன் சிங்கையா மாரி பயங்கர கோவக்காரரு. அவர பார்த்து பேசவே பயப்படுவாங்க. அவருக்கு கை பேசாது, அருவாதான் பேசும், அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டு மூத்த வாரிசு. ஆள பார்த்தேன்னு வை, பயில்வான் மாரி இருப்பாரு. ஆனாலும் செமையா இருப்பாரு. ஐயாவுக்கு அப்புறம் அவர்தான் சொல்றாங்க. யார்கிட்டயும் சொல்லாத. இங்க பல இல்லீகல் வேலைக்கு அவர்தான் தலைமையாம். அவர் சிரிச்சே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. சரியான சிடுமூஞ்சியாம். அவருக்கு எதிரி யாராவது உருவானா சங்குதானாம். நிச்சயம் கூட ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் போல. பேர் என்ன சொன்ன? நெற்றியை பிடித்தபடி கேட்டாள். பாரிவேந்தன். வேந்தன். அவள் இதழ்கள் முணுமுணுத்துக் கொண்டது. அத்தியாயம் 18. மீனாட்சி கண்களை மூடி ஒரு மாதிரி அதையே யோசித்துக் கொண்டிருந்தாள். மீனாட்சி மிஸ், என்ன ஒரு மாதிரி தலையை பிடிச்சு உட்கார்ந்திருக்கீங்க? மிருதுளா மிஸ் கிளாஸ் முடித்துவிட்டு அமரும் பொழுது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவரிடம் சில கட்டு பணத்தை வாங்கி சென்றாள். என்ன மிஸ், எதுக்கு பணம் கொடுத்தீங்க? அதுவா, அவங்க அப்பாவுக்கு கந்து வட்டிக்காரன் பணம் கொடுத்துருப்பா போல. திடீர்னு வட்டியோட அசலையும் சேர்த்து கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்றானாம். பணத்தை கொடுக்கலைன்னா பொண்ண பண்ண வேலைக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு மிரட்டிட்டு போனாராம். அந்த பொண்ணு ஸ்கூல் வந்து ஒரே அழுக. அதான் அவர் பணத்தை அடக்கி கொடுத்தேன். மீனாட்சி அவளை ஒரு மாதிரி மதிப்பாக பார்த்தாள். மிஸ், சூப்பர் மிஸ் நீங்க. எவ்ளோ பெரிய மனசு. யாருக்குமே இந்த மனசு வராது மிஸ். ஐயோ மீனாட்சி மிஸ், இது ஏன் பணம் இல்ல. நான் இத மெக்கானிக் தம்பி கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அவர்தான் யோசிக்காம இந்த பணத்தை எடுத்து கொடுத்தாரு கடன் அடைக்க சொல்லி. சொந்த பந்தத்துக்கே ஒரு கஷ்டம் வரும்போது ஹெல்ப் பண்ணாம விலகி நிக்கிற மக்களுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாத போதும் கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டாரு. யார மிஸ் சொல்றீங்க? மெக்கானிக்கா? எங்க இருக்கு கடை? அட, நம்ம பஸ் ஸ்டாப் தள்ளி 4வது கடை. அந்த பக்கம் ஒரே ஒரு மெக்கானிக் கடை தான். பாவம், ஒரு வாரமா கடைக்கு வரல. பாண்டி கிட்ட என்னன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது, யாரோ ஒரு பொண்ணு வேணும்னே பொய் கேஸ் கொடுத்து ஜெயில்ல பிடிச்சு போட்டுருச்சாம். பாவம், அடி வெளுத்து எடுத்துட்டாங்களாம். நல்லதுக்கே காலம் இல்ல. ரொம்ப நல்ல பையன். யாரையும் தப்பா கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டாரு. அவரை போய் இப்படி பண்ண எப்படிதான் மனசு வந்ததோ? மீனாட்சி நிமிர்ந்து அமர்ந்தாள். அவர் பேர் என்ன சொன்னீங்க மிஸ்? மாறன். தேனருவி மெக்கானிக் ஷாப் ஓனர் தான். ரொம்ப அமைதியான அன்பான மனுஷன். அவர் கொடுத்த பணம் தான் இது. ஒரு பொண்ணுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆனாலும் படிப்பை விடக்கூடாதுன்னு பணத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம இனிமேல் அந்த பொண்ணு படிப்பு செலவையும் அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, நிறைய பசங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவரை போய் இப்படி பண்ண அந்த பொண்ணு நல்லவளா இருப்பான்னு நினைக்கிற? அடிச்சு சொல்றேன். அவ பண்ணதுக்கான பலனா அவ அனுபவிப்பா பாரு.
மீனாட்சி ஒரு மாதிரி பதட்டமாக வெளியே எழுந்து வந்தவள் அந்த மரத்தடியில் நின்று மூச்சை இழுத்து விட்டாள். ஏற்கனவே அருவி பேசியதிலிருந்தே அவளுக்கு இந்த ஒரு வாரமும் உறக்கம் இல்லை. கோபத்தில் தவறு செய்து விட்டோமோ என்று ஒரு மாதிரி அதையே எண்ணி வருத்தம் கொண்டவளுக்கு இன்னும் மிருதுளா மிஸ் சொன்னதை கேட்டதும் ஒரு மாதிரி இன்னும் கில்ட்டி ஃபீல் அதிகமானது. அவளுக்கு அவள் அன்னையிடமிருந்து போன் வந்தது. சொல்லுமா. வார்த்தையில் உயிர்ப்பே இல்லாமல் பேசினாள். உடனே லீவ் போட்டுட்டு கிளம்பி வா. நிச்சய சேலை எடுக்க போகணும். ஏதாவது பார்த்து எடுத்துட்டு வாங்க. எனக்கு ஓகே. அடியே, என்ன பேசுற நீ? நீ வராம எப்படி? மாப்பிள்ள நீ வந்தே ஆகணும்னு உறுதியா சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே வரலன்னு சொன்னா நல்லா இருக்காதுடி. இவன் ஒருத்த. சரிம்மா வரேன். கடுப்புடன் சொன்னவள் ஆஃப் டே லீவ் எடுத்துக்கொண்டு கிளம்பி சென்றாள் அந்த ஜவுளி கடை நோக்கி. கார்த்திக் ஆர்வமாக அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தான். ஆன்ட்டி, மீனாட்சி வருவாங்க தானே? இதோடு 10வது முறையாக கேட்டான். அவரும் பதில் சொல்லி ஓய்ந்து போனார். வருவா தம்பி. சலிப்பு தட்டியது அவருக்கு. சரி ஆன்ட்டி, வரட்டும். அவன் கண்கள் ஒரு மாதிரி வாசலை விட்டு நகரவே இல்லை. மீனாட்சி வரும் வழியில் ஹெவி டிராபிக். சாரலாய் மழை வேறு வந்தது. இந்த மழை வந்தாலும் எரிச்சலா இருக்கு, வரலனாலும் பிரச்சனையா இருக்கு. முனங்கியபடி திரும்பி பார்த்தவள் அந்த ஓரத்தில் ஒரு வெள்ளை சட்டை மட்டும் போட்டு கீழே பேண்ட் போல ஏதோ போட்டிருந்த சற்று மனநலம் இல்லாத பெண் தலையை சொரிந்தபடி பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை கவனித்தாள். மழைக்கு அந்த வெள்ளை சட்டை முற்றிலும் நனைந்து அவளின் கழுத்திற்கு கீழிருந்த அனைத்தும் அப்படியே தெரிய, அதையெல்லாம் அந்த பக்கம் சென்ற வாலிபர்கள் தன் போனில் வீடியோ எடுத்து பகிர்ந்து கொண்டிருக்க அதை பார்த்து பொங்கிக் கொண்டு வந்தது மீனாட்சிக்கு கோபம். ஒரு மனநலம் இல்லாத பெண்ணின் உடலை கூட விட்டு வைக்காமல் கவர்ச்சியாக வீடியோ எடுக்கும் அவர்களை செருப்பை கழட்டி அடிக்க வேண்டும் என்று அவள் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு இறங்கும் வேளை அங்கு சரியாக வந்தான் மாறன். மாறனை பார்த்ததும் துணுக்குற்றவள் அப்படியே அந்த இடத்தில் மறைந்து நின்று அவன் என்ன செய்கிறான் என்று கவனித்தாள். மாறன் அவசரமாக வண்டியில் இருந்து இறங்கி ஓடும் பொழுதே அவன் மேல் போட்டிருந்த சட்டையை கழட்டியபடி ஓடியவன் அந்த சட்டையை அந்த பெண்ணின் மீது போட, இவ்வளவு நேரம் அதையெல்லாம் வீடியோ எடுத்து கொண்டிருந்தவர்கள் முகம் ஃபியூஸ் போன பல்பு போல் மாறியது. மாறன் அவர்களை ஒரு கேவலமான லுக் விட்டவன் அந்த பக்கம் கடை வைத்திருந்த ஒரு பூக்கடை அம்மாவிடம் காதில் ஏதோ சொல்லிவிட்டு அந்த பக்கம் இருந்த ஒரு துணிக்கடை நோக்கி ஓடினான். அவன் என்னதான் செய்கிறான் என்று மீனாட்சி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த துணிக்கடையிலிருந்து வந்தவன் கைகளில் இப்பொழுது ஒரு கவர் இருந்தது. அந்த கவரை அந்த பூக்கடை அம்மா கைகளில் கொடுத்தான். அவரோ அந்த கவரை வாங்கி கொண்டு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு பக்கத்தில் இருந்த பாத்ரூம் அழைத்து சென்றார். பின் சில நிமிடம் கழித்து அவர் வெளியே வர, அவர் பின்னே வந்த மனநலம் சரியில்லாத பெண்ணை பார்த்த மீனாட்சி கண்கள் மட்டுமல்ல, அந்த பெண்ணை வீடியோ எடுத்த ஆண்களின் கண்களிலும் அதிர்ச்சி. அழகாய் காலர் வைத்த லெஹன்கா சுடி அணிந்து ஆளே மாறிப்போய் வந்தவளை பார்த்ததும் அவர்கள் முகம் கருத்து போக, மீனாட்சியின் கண்கள் மெல்ல அப்படியே மாறன் பக்கம் திரும்பியது. அதோடு இல்லாமல் மனநல சிறப்பு காப்பகத்துக்கு போன் போட்டு அந்த பெண்ணை பத்திரமாக அனுப்பி வைத்தான். ஒரு பொண்ணோட சேலை விலகுனா அத போட்டோ எடுத்து லைக் வாங்கணும்னு நினைக்கிற உங்களோட அக்கா தங்கச்சியையும் காதலியையும் யாரோ ஒருத்தங்க இப்படி வீடியோ எடுத்து போடுவாங்கன்னு மறந்துடாதீங்க. பொண்ணுங்க போதை பொருள் இல்ல. அவங்களும் உங்கள மாதிரி சக மனுஷங்க தான். உங்கள மாதிரி சிலரால தான் பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரவே தயங்குறாங்க. தயவு செஞ்சு இனிமே அப்படி பண்ணாதீங்க. அவங்களோட இயலாமைய பயன்படுத்திக்காதீங்க. பொண்ணுங்க கடவுளுக்கு நிகரானவங்க. மாறனின் வார்த்தையில் அந்த ஆண்கள் கூனி குறுகி தலை குனிந்தார்கள். மீனாட்சி கண்கள் ஏனோ அவனை வித்தியாசமாக நோக்கியது. அவள் மனம் வெம்பியது. இன்னும் அவள் குற்ற உணர்ச்சி அதிகமானது. அந்த ஆடவர்கள் எடுத்த வீடியோவை வாங்கி அவன் டெலிட் செய்தும் விட்டான். அவன் அங்கிருந்து போகும் வரை அவள் கண்கள் அவனை விட்டு விலகவில்லை. அதையே நினைத்தபடி ஜவுளிக்கடை வந்தவளுக்கு அந்த வாசலில் அவளுக்காக காத்திருந்த கார்த்திக் எல்லாம் கண்களில் படவில்லை. அவள் எண்ணமெல்லாம் மாறனை சுற்றியே இருந்தது. மீனாட்சி. கார்த்திக் அழைப்பில் பட்டென்று திரும்பி பார்த்தாள். என்ன நினைப்புல இருக்கீங்க? இவ்ளோ நேரம் கூப்பிடுறா, கண்டுக்காம போறீங்க? அவன் கண்கள் அவளின் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்களால் ஸ்கேன் செய்தது. மாறன் நினைப்பில் இருந்ததனால் மீனாட்சி கண்கள் அதை கவனிக்கவில்லை. அது வந்து வேற ஒரு திங்கிங், அதான். இட்ஸ் ஓகே. நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே வாங்க. எல்லாரும் மேல வெயிட் பண்றாங்க. அவளை விழுங்குவது போல பார்த்தான் கார்த்திக். ஆ. பெண்ணவள் மாடியை நோக்கி நடக்க, கார்த்திக் ஒரு மாதிரி சுண்டு விரல் நகத்தை கடித்து ஒற்றை கண்ணை மடக்கி அவளின் பின்னழகை வெறித்தனமாக ரசித்தான். ஐயோ! கொல்றாளே! போதை ஏத்துறடி. கல்யாணம் மட்டும் ஆகட்டும்.
அப்ப இருக்குடி உனக்கு. ஒரு மாதிரி சொன்னவன் அவளை விட்டு கண்ணெடுக்காமல் அவள் பின் சென்றான். அத்தனை பேரும் சேலை எடுப்பதில் ஆர்வமாக இருக்க, கார்த்தி அவளை விழுங்குவது போல பார்த்து கொண்டிருந்தான். அதுவும் காற்றில் அசையும் அவள் சேலையில் தெரிந்த அவளின் வெண்ணிற பழுங்கு இடையில் அவன் கண்கள் பதிந்தது. ஒரு மாதிரி அதில் கண்கள் பதித்தவன் பார்வை மெல்ல மேல் ஏறியது. அவன் புத்தி ஒரு மாதிரி சிந்தித்தது. என்னவாக இருந்தாலும் தனக்கு சொந்தமாக போகிறவள் தானே, மொத்தமாக கிடைக்கப் போகும் கனியில் ஒரு கடி கடித்துக் கொள்வதில் தப்பு இல்லை என தோன்றியது அவனுக்கு. அதனால் சுற்றி முற்றிலும் பார்த்து கொண்டவன் யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெல்ல மெல்ல மீனாட்சி அருகே நெருங்கி நின்றான். முகூர்த்த நேரம் என்பதனால் நல்ல கூட்டம்தான். ஆட்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். கூட்டத்தில் பலர் பலரை இடித்துவிட்டு சென்றார்கள். இந்த வாய்ப்பு சரியாக இருக்கும் என்று மீனாட்சியை நெருங்கி சென்ற கார்த்திக் அவளின் மெல்லிடை நோக்கி தன் கைகளை கொண்டு சென்றான்.